ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை பொடி மாஸ் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பேனில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டை பொடி மாஸ் என்ன ஆயிலில் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதும் ஒரு வெங்காயம் இல்லைனா 2 வெங்காயம் போட்டுக்குங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்குங்க. மீடியம் சைஸ்னால் 2 கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் லைட்டாக நல்லா வதக்கிட்டே இருங்க. ரொம்ப ப்ரௌனிஷ்னெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். இது நல்லா வதங்கினா சரி. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் நான் 3 முட்டையை ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் அப்படியே முட்டையை உடைச்சி இதில் ஊற்றுறேன். நான் முன்னாடியே கலக்கியெல்லாம் வைக்கலை, அப்படியே தான் உடைச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 3 முட்டையும் நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முட்டை சேர்க்கும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணுமோ தவிர ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கவே கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரம் மசாலா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஏன்னா மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா முட்டை பொடி மாஸ் ரொம்பவே டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும், அதனால் சிம்மில் வச்சே கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். இந்த முட்டை போட்டதுமே நமக்கு இந்த மாதிரி பிடிச்சு வரும். நல்லா இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இது பண்ணி நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ இது நல்லா இந்த முட்டை வேகணுங்க. அதாவது இந்த தண்ணி பதம்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒட்டாமல் வர மாதிரி வதக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. இந்த முட்டை பொடி மாஸ் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் நீங்கள் மிளகாயும் போட்டுக்கலாம். அதே குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மிளகாய் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகாய் எடுத்து வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்களா, இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு வரணும் முட்டை பொடி மாஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த முட்டை பொடி மாஸுக்கு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, மிளகுத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நீங்கள் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நல்லா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நல்லா காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா. இப்போ இந்த மிளகுத்தூளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் லாஸ்ட்டில் நல்லா மல்லி இலை தூவி இறக்கி அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் என்ன டிஷ் பண்ணாலும் இந்த பொடி மாஸ் தான் அதுக்கப்புறம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால இந்த முட்டை பொடி மாஸ் நீங்கள் பண்ணி கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க.